என்னுடைய தாயாருடைய காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டு உயிர் வாழ்ந்தாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி உங்களுடைய ஹார்ட் வீக்காக இருக்கிறது, பேஸ்மேக்கர் பொருத்தி தான் உங்களால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் சொல்லியிருப்பாங்க. எலும்பில் கூட என்ன ரொம்ப வேதனைப்பட்ட ஆண்டவர் இடத்துல சொன்னாங்களா, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு நல்ல இருதயத்தை கொடுத்துருக்குறீங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இருதயம், ஏன் எனக்கு இப்படி ஒரு பலவீனமான ஒரு இருதயத்தை கொடுத்துட்டீங்க. சரி இப்போ உங்களால் அற்புதம் செய்ய முடியும்ல, இப்போ எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருங்க, இப்போ என்னுடைய ஹார்ட்டை குணமாக்குங்க, இப்போ என்னோட ஹார்ட்டை பலப்படுத்திடுங்க, ஆப்ரேஷன் இல்லாமலே பேஸ்மேக்கர் இல்லாமலே நான் ஓட வச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்னாங்களா, நீங்கள் எனக்கு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் போய் ஊழியம் செய்வேன் இல்லையா, இப்படி ஒரு பலவீனமான ஒரு இருதயத்தை சரீரத்தை வச்சுட்டு நான் என்ன போய் ஊழியம் செய்ய முடியும், எங்கே போய் நான் ஊழியம் செய்ய முடியும், நான் சொன்னால் கூட நீங்களே பேஸ்மேக்கர், நானே பேஸ்மேக்கர் வச்சுட்டு நான் மற்றவர்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்று சொல்ல முடியும்னு சொல்லி வேதனையோடு அப்படியே படுத்து கொண்டு இருந்தாங்களாம். அப்பொழுது நான் 40 நாள் பிள்ளை பக்கத்தில் நானும் இருந்தேனா. அப்போ ஒரு திடீர்னு ஒரு கால் வந்து தான் பாருங்க, ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆப்ரேஷன் அந்த இப்படி ஜெபித்தாங்க, ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரலை. ஆப்ரேஷன் நடந்தது, பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டது, அவங்களால பேஸ்மேக்கர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்பொழுதும் வேதனையோட, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதித்தீங்க, ஏன் எனக்கு அனுமதித்தீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வந்து தான். அப்போது அவங்க எடுத்தோடனே ஒரு சகோதரி பேசினாங்களாம், சிஸ்டர் உங்களுடைய நம்பர் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்தாங்க, போன மாதம் உங்களுக்கு சர்ஜரி பேஸ்மேக்கர் சர்ஜரி நடந்ததாமே, என்னுடைய கணவருக்கு இப்போது நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் சர்ஜரி நடக்க போகிறது, ஆனால் என்ன பிரச்சனைனா பேஸ்மேக்கரை வச்சுட்டாங்க, ஆனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அடுத்த பக்கம் இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க, இந்த பக்கமும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இனிமேல் பேஸ்மேக்கர் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் டாக்டர்ஸ் திகைச்சிட்டு இருக்காங்க, தயவுசெய்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பேச தொடங்கினார். நிறைய பேருக்கு இருதயம் இருந்தாலும் ஊழியம் செய்யல, இன்னைக்கு உனக்கு பேஸ்மேக்கரை வைத்து அதில் ஒரு இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் பேஸ்மேக்கரோடு இத்தனை வருடம் உன்னை உயிர் வாழ நான் வைக்க போகிறேன், ஹalleluya, உனக்கு பேஸ்மேக்கரில் ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் உயிரை திரும்ப ஜீவனை கொடுத்துருக்கிறேனே, அந்த சகோதரனை பாரு, பேஸ்மேக்கர் வச்சாலும் லெஃப்ட் சைடில் வச்சா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, திரும்ப எடுத்துகிட்டு ரைட் சைடில் வச்சுருக்காங்க, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இனி உயிர் எப்படி நான் ஜீவிக்க போகிறாங்க, எப்படி நான் அந்த ஜீவனை நான் அவங்களுக்கு கிடைக்க போது தெரியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லாமையே குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லை, ஆனால் நம்மளையோட ஏழையாக இருக்கிற சகோதரிகளை யோசித்து பாருங்க,